மீனாட்சி திருமணம். மீனாட்சி பெற்றோர் அரண்மனையில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்தாள். மாதம் மும்மாறி பெய்தது. நாட்டிலே பிரச்சனையே இல்லை. யாகங்கள் ஹோமங்கள் ஒழுங்காய் நடந்தன. நீதி நெறியோடு அரசாண்ட மலையத்வஜன் மகளுக்கு முடிசூட்டி ராஜ்ய பாரத்தை அவளிடம் ஒப்படைத்த சில நாட்களிலேயே விண்ணுலகம் அடைந்தான். தந்தையின் ஈமச்சடங்குகளை தடாதகை பிராட்டியே செய்தாள். மனுநீதி தவறாமல் அரசோற்றினாள். தன் திறமையால் எதிரிகளை ஜெயித்து பேரரசியாய் ஆட்சி புரிந்தாள். ஆனால் எத்தனைதான் திறமைசாலியாய் இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு உரிய வயதில் திருமணம் செய்ய வேண்டியது பெற்றோரின் கடமைதானே. இங்கேயோ மலையத்வஜனும் இறந்துவிட்டான். அதனால் தாயான காஞ்சனமாலைக்கு ரெட்டிப்பு கவலையாகிவிட்டது. இதை அறிந்து தடாதகை, அம்மா, இங்கேயே இருந்தால் உன் எண்ணம் நிறைவேறாது. நான் திக்விஜயம் என்ற பெயரில் பல நாடுகளும் சுற்றி வருகிறேன். எனக்கு பிடித்த மணாளனை அறிந்து வருகிறேன் என்று தாயிடம் விடைபெற்று 4 குதிரைகள் பூட்டிய மீன்கோடி பறக்கும் தேரில் ஏறிக்கொண்டு 4 வகை சேனையுடன் புறப்பட்டாள். பூ உலகில் பல மன்னர்களை ஜெயித்தாள். ஏராளமான ஆடை ஆபரணங்கள் பொன் ரத்தினங்கள் எல்லாம் காணிக்கையாய் பெற்று ராஜ்யத்தை செழிப்புற செய்து ஒரு அற்புதமான கோட்டையையும் கட்டுவித்தாள். மறுபடி 8 திக்குகளையும் ஜெயித்து வரப்புறப்பட்டாள். கிழக்கே அமராவதி சென்று இந்திரனை ஜெயித்து அவன் பரிசாக அளித்த காமதேனு கற்பகத்தரு சிந்தாமணி எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு தென்கிழக்கு திசைக்கு சென்று அக்கினியை வென்று அவன் காணிக்கையாக அளித்த தங்க கட்டிகளுடன் தெற்கே வந்து யமனை போரில் வென்று அவன் தந்த வெகுமதிகளுடன் தென்மேற்கே நிருதியை ஜெயித்து மேற்கிலே வருணனையும் வடமேற்கில் வாயுவையும் வடக்கே சோமனையும் வென்று அருள் புரிந்து வடகிழக்கில் கைலாயம் நோக்கி வந்தாள். தேவியை ஜெயிக்க யாரால் முடியும்? அம்பிகை கைலாயம் சென்றாள். அவள் அமைச்சரும் படைகளும் எப்படி போக முடிந்தது என்று கேள்வி எழுகிறதல்லவா? நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை அவர்களை ஜெபிக்க செய்து திவ்யமான பார்வையையும் வானில் செல்லும் சக்தியையும் அளித்தாள் தடாதகை பிராட்டி. என்னடா இப்படி ஒரு இடம் பாக்கி இல்லாமல் சுற்றியாகிவிட்டது, நமக்கு தகுந்த கணவன் அகப்படவில்லையே என்று தேவிக்கும் விசனமாகி விட்டது. கைலாயம் நோக்கி வந்த தேவி முதலில் காவற் கணங்களை வென்று பல மதில்களை தாண்டி வந்தாள். தேவியிடம் தோற்ற நந்தி சுவாமியிடம் சொல்ல உள்ளே ஓடினார். பகவானே, 3 ஸ்தனங்களையுடைய ஒரு மங்கை வில்லும் அம்புமாய் வந்திருக்கிறாள். நமது பூத கணங்களை எல்லாம் வென்றுவிட்டாள். காப்பாற்ற வேண்டும் என்று கைகூப்பி வேண்டினார். தேவியின் பிறப்பே ஈசனின் திருவிளையாடல் தானே. அப்படி இருக்க தேவியின் திக்விஜயத்தை பற்றியா ஈசனுக்கு தெரியாது? அஞ்சேல் என நந்திக்கு அபயம் தந்தவர் எழுந்து வந்து போர்க்கோளம் பூண்டிருந்த தேவியை உற்று நோக்கினார். தேவியின் 3வது ஸ்தனம் மறைந்தது. தேவியின் சேனைகள் இது கண்டு பிரமித்தனர். தேவியோ பார்த்த கண் பார்த்தபடி நின்றாள். ஈசன் அத்தனை அழகு, அத்தனை பேரையும் வெற்றி கொண்ட வீரம் எங்கே போயிற்று? தேவியின் கையில் இருந்த வில்லும் அம்பும் நழுவி கீழே விழுந்தன. இது நாள் வரை வெட்கத்தையே அறியாமல் இருந்த தேவி தலை குனிந்து நின்றாள். தடாதகையின் அமைச்சரான சுமதி தேவியை பார்த்து, தேவி, இவர் உங்களுக்கு பொருத்தமானவர்தான் என்று கூற தேவி ஓரக்கண்ணால் இறைவனை பார்த்தாள். சுவாமியும், இன்று 8ஆம் நாள் சோமவாரத்தன்று உன்னை மணக்கிறேன், ஊர் போய் சேருங்கள் என உத்தரவிட்டார். உடனே பரிவாரங்களோடு மதுரை அடைந்த தேவி தாயிடம் அனைத்தையும் கூறினாள். காஞ்சனமாலை இதை கேட்டு மனமகிழ்ந்தாள். எல்லா நாட்டு அரசர்களுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டன. வந்தவர்கள் தங்குவதற்கு தங்குமிடங்கள் கட்டப்பட்டன. கல்யாணம் என்றால் சும்மாதானா? அதுவும் தேவியின் திருமணம், ஒரு ராணியின் கல்யாணம். எத்தனை கூட்டம் இருக்கும்! 8 நாட்கள் கூட இல்லை. ஓயாத உத்தரவுகள். எங்கும் ஒரே சுறுசுறுப்பு. மதுரை வரும் எல்லா விதமான பாதைகளிலும் நகருக்குள்ளும் தண்ணீர் பந்தல்கள். மாப்பிள்ளை வீட்டாருக்கு வேண்டிய ஆடை ஆபரணங்களை எல்லாம் கற்பகத்தரு கொடுத்தது. காமதேனுவோ கேட்டபோதெல்லாம் பால், தயிர், நெய், தேன், சர்க்கரை இவைகளை வாரி வாரி வழங்குகிறது. சிந்தாமணியோ பொன்னையும் ரத்தினங்களையும் அள்ளி தந்தது. இவற்றால் முத்துக்களும் ரத்தினங்களும் பதித்த கல்யாண மண்டபத்தை பல திறமைசாலிகள் கட்டி முடித்தனர். ஊரெல்லாம் கமுகு வாழை கட்டிய தோரணங்கள், வீதியெல்லாம் வண்ண வண்ண கோலங்கள். மாப்பிள்ளையை எதிர்நோக்கி ஆவலுடன் பெண் வீட்டார் காத்திருந்தனர். மாப்பிள்ளை வீட்டை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லையே. சுந்தரேஸ்வரர், சங்கு கர்ணன், மகா கர்ணன், கண்டா கர்ணன், தூல கர்ணன் போன்ற கண தலைவர்களை வைகுண்டம், சத்தியலோகம், அமராவதி பட்டினம், திக்பாலர்கள் இருப்பிடம் இப்படி பல திசைகளுக்கும் திருமண செய்தியை அறிவிக்க அனுப்பி வைத்தார். கருடன் மேல் ஏறிக்கொண்டு ஸ்ரீதேவி பூதேவியுடன் கைலாசம் வந்தார் மகாவிஷ்ணு. அன்ன வாகனத்தில் சரஸ்வதியுடன் வந்து சேர்ந்தார்
இந்திரன் இந்திராணியுடன் ரம்பை, மேனகை, ஊர்வசி, திலோத்தமை போன்ற அப்சர ஸ்திரீகளுடனும் வந்து சேர்ந்தான். வித்யாதரர்கள், கந்தர்வர்கள் தங்கள் மனைவிமாருடன் கைலாசம் அடைந்தனர். மேரு முதலிய 7 மலைகள், நாவல முதலிய 7 தீவுகள், பார்க்கடல் முதலிய 7 கடல்கள், கங்கை, காவேரி, சிந்து, தாமிரபரணி போன்ற நதிகள் எல்லாம் நிஜ உருவத்தோடு தங்கள் தங்கள் காணிக்கைகளோடு சுந்தரமூர்த்தியை பின்தொடர்ந்தன. ஆமாம், அவைகளுக்கெல்லாம் நம் கண்களுக்கு புலப்படாத நிஜ உருவமும் உண்டு. ஒரு முனிவர் பாக்கி இல்லை, ஒரு தேவர்கள் மிச்சமில்லை. பின்னே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் பார்க்க ஆசையா இருக்காதா? அஷ்டதிக்பாலர்கள் தத்தம் தேவியருடன் வந்தனர். சுவாமியும் தன் வழக்கமான புலித்தோல் மான் தோல் ஆடைகளை களைந்துவிட்டு, பாம்புகளை எல்லாம் கலற்றிவிட்டு, நல்ல வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு, பட்டாடைகள், உயர்ந்த ஆபரணங்களை தரித்து கொண்டு இவர்களெல்லாம் புடைசூழ ரிஷப வாகனத்தில் புறப்பட்டார். ரத்தினங்கள் இழைத்த வெண்குடையை குண்டோதரன் பிடித்தான். கனக்கூட்டங்கள் ஆயிரக்கணக்கான வாத்திய ஒலிகளை வாய்களாலேயே எழுப்ப, அடடா, அந்த வைபவத்தை 1000 நாப்படைத்த ஆதிசேஷனாலும் வர்ணிக்க முடியாது. மதுரை நகரில் வெளிப்புறத்திலேயே கால் வைக்க இடமில்லை. பூலோகத்தில் 56 தேச அரசர்களும் தம் பரிவாரங்களோடு வந்திருந்தனர். நந்திகேஸ்வரர் கை கொடுக்க ரிஷபத்தில் இருந்து இறங்கி பட்டு கம்பளத்தில் நடந்து வந்தார் பகவான். அனைவரும் அவர் காலில் விழுந்து வணங்கினர். ஒரே நெரிசல். காஞ்சனமாலை சுவாமியிடம் வந்து, என் மகளை முறைப்படி மணந்து பாண்டிய நாட்டையும் ஆண்டு எங்களை காப்பாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சுவாமி புன்முறுவல் காண்பித்தார். அழகு பெண்டியர் அவர் பாதம் அலம்பி மலர்களால் பூசைத்தனர். முத்து மணிகளையும் பொன் மலர்களையும் அவர் பாதங்களில் கொட்டினாள் காஞ்சனமாலை. விஷ்ணுவும் பிரம்மாவும் இருபுறமும் வர மணமண்டபத்துள் சென்றமர்ந்தார் ஈசன். நாரதர் வீணை மீட்டினார். அரம்பையர் நடனமாடினர். வசிஷ்டர், பிரகஸ்பதி போன்ற முனிவர்கள் வேத மந்திரங்கள் ஜபித்தனர். சரஸ்வதியும் லக்ஷ்மியுமாக அலங்கரிக்கப்பட்ட தேவியை அழைத்து வந்து சுவாமியின் அருகில் உட்கார வைத்தனர். பிரம்மா ஹோமம் வளர்த்தார். காஞ்சனமாலை கெண்டியிலிருந்து நீர் வார்க்க மகாவிஷ்ணு மீனாட்சியை சுந்தரர் கைப்பிடித்து கொடுத்தார். சுந்தரேஸ்வர பெருமான் தடாதகி பிராட்டியின் சங்கு கழுத்தில் திருமாங்கல்யம் கட்டினார். தேவி அம்மை மிதித்தாள். மகாவிஷ்ணு பொறியிட்டார். பின்னர் ஈசன் வந்திருந்த அனைவருக்கும் பட்டாடை முதலியன கொடுத்து எதிர்மரியாதை செய்தார். அவர் சடையில் இருந்த இடத்தில் இரத்தின முடி. அவர் இப்போது பாண்டிய மன்னராயிற்றே. பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அரச பதவி ஏற்பவர்கள் லிங்க பிரதிஷ்டை செய்வது பாண்டிய குல வழக்கம். அப்போதுதான் அந்த பரம்பரை நிலைத்து நிற்கும் என்பது ஐதீகம். லோக சேமத்துக்காக அரசாள வந்த ரிஷப கொடியோன். அவர் திருமண நாளன்று மதுரை நகரின் நடுப்பகுதியில் பொன்னேர் பூட்டி உழுது மேற்கு திசை பார்த்து ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார். அதற்கு இகா பீஷ்டபிரதர் என்று பெயர் சூட்டினார். முறைப்படி பூஜை செய்தார். பின்னர் சுந்தரேஸ்வர லிங்கத்திற்கும் பூஜை செய்து வழிபட்டு பீஷ்டபிரத லிங்கத்தை முறைப்படி பூஜித்து வணங்கினார். ஈஸ்வரனின் லிங்க பிரதிஷ்டையும் திருமண வைபவங்களையும் பக்தி சிரத்தையுடன் படிப்பவரும் கேட்பவரும் கன்னியாதிருந்தால் திருமணமாகும். பிரிந்த தம்பதியர் கூடுவர். நோய் நீங்கி பூரண பலம் பெறுவர். எல்லா நலன்களும் கிட்டும். நவரத்தினங்களும் வந்தடையும். தினமும் படிப்பவர்களுக்கு பூமியில் கிடைக்காதது என்பதே இல்லை. சிவபெருமான் மீனாட்சியை திருமணம் செய்து கொண்டு பாண்டிய மன்னனாய் அரியணையில் அமர்ந்த லீலையே ஈசனது 5ஆம் திருவிளையாடலாகும்.